வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆலமர விழுதுகள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோமதி ஹாலில் சமையலறையை விட்டு வெளியே வந்தாள். சாரு ஒரு கூடை இருக்கையில் உட்கார்ந்து கால்களை டீப்பாயின் மேல் போட்டுக்கொண்டு தினசரியில் மூழ்கி இருந்தாள். ஏன் அம்மம்மா விரல கொடுக்கிற, கடிபட்டுக்கிற என்றாள் சாரு. கோமதி வந்ததை உணர்ந்ததும், என்னடி சொல்ற சாரு, நீ பேப்பர்ல தியானமா இருக்குன்னு நினைச்சேனே. உங்க 2 பேர் பேச்சையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்த அம்மம்மா. சீதா பொரிந்து தள்ளிட்டா. மூர்த்தி என் மாமா தானே. சின்ன வயசுல என்னை தூக்கி கொண்டிருக்கிறான், விளையாட்டு காட்டியிருக்கிறான். ஒரு தடவை மெட்ராஸ்ல எனக்கு ஃப்ளூ வந்தப்போ ராத்திரி பூரா என் பக்கத்துல படுத்துண்டு அப்பப்போ ஐஸ் பையை நெத்தியில வச்சிருக்கான். அதுக்கு என்னடி இப்ப? அம்மம்மா, உனக்கு ஒன்றும் புரியல. நான் அவனுடைய அக்கா பொண், மருமாள். மேல் இருக்கிற வாஞ்சையில அவன் இதையெல்லாம் செஞ்சிருக்கான். எங்களுக்குள்ள 6 வயசு வித்தியாசம். எனக்கு 10 நடக்கிறப்போ அவனுக்கு 16. எனக்கு 16 நடக்கிறப்போ மூர்த்திக்கு 22. என்னடி நீட்டி முழக்கிற? 10க்கும் 16க்கும் வித்தியாசம் 6 நாள் அம்மம்மா. 6 தான் அம்மம்மா. 22க்கும் 28க்கும் உள்ள வித்தியாசமும் 6 தான். ஆனா 2 வித்தியாசங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 6 இல்லை. என் மூளை குழம்புறது. இப்ப அம்மா பாத்ரூம் போயிருக்கா. காஃபி சாப்பிட்டா அவ பாத்ரூம் போயிடுவா. வர்றதுக்குள்ள சொல்லிடுறேன், கேப்பியோ? சொல்லு. 5 வருஷம் முன்னாடி மூர்த்தி மாமா இங்க ஒரு தடவை வந்திருந்தான். மெட்ரோ தியேட்டர்ல ஒரு பிரமாதமான படம் ஓடின்னு இருக்கு, கூட்டிண்டு போறியான்னு மாமா கிட்ட கேட்டேன். சரி, நான் டிக்கெட்டும் வாங்கினான். அம்மா கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். நெய்யில வேகிற அப்பம் மாதிரி பொரிஞ்சாளா? ம். எப்ப பொரியணும் எப்ப பொரியப்படாதுன்னு அம்மாவுக்கு தெரியும். பொரியலை என்ன அழிச்சுண்டு அந்தேரிக்கு போனா. உன் அத்தை வீட்டுக்கா? ஆமாம். அம்மாவுக்கு அத்தைனா கரப்பு, 8 கால் பூச்சி மாதிரி. மூர்த்தி சாயங்காலம் வந்தப்போ நான் இல்லை. ஏன், அவன் மெட்ராஸ் திரும்பி போற வரைக்கும் நான் அத்தை வீட்டில் தான் இருந்தேன். இத மூர்த்தி ஒரு தடவை கூட சொன்னதில்லை சாரு. மூர்த்தி ஒரு ஜென்டில்மேன் அம்மம்மா. சி, என்ன மனுஷி! இதுல இருந்து உனக்கு என்ன புரியுறது? தன் தம்பி அயோக்கியன்னு நினைக்கிறா. அப்படி யார் வேணும்னாலும் நினைக்கலாம். தன்னுடைய 17 வயசு பொன் பேரிலும் பெத்த தாயாருக்கு நம்பிக்கை இல்லை. சின்ன வயசுல தம்பி பொன் நெத்தியில ஐஸ் பை வைக்கலாம். ஆனா அதே பொண்ணை அவ சந்தோஷத்துக்காக சினிமாவுக்கு அழிச்சுண்டு போகப்படாது. உலகம்னா அப்படித்தாண்டி இருக்கும். அதெல்லாம் இல்ல அம்மம்மா. அம்மாவுக்கு தாத்தாவை கட்டோடு பிடிக்கலை. 5-6 வருஷமா என் அப்பா கூட சரியா பேசுறது கூட இல்லை. இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போக போகிறாளே, அதெல்லாம் 4 பேர் கண்ணுக்காக. சாப்பிட்ற போது எங்க திருப்திக்காக 4 வார்த்தை பேசுவாள். அப்பா மனசு எப்படி கஷ்டப்படுறது தெரியுமா? மனோஜ் என்ன சொல்கிறான்? நானாவது அம்மாவை கொஞ்சம் லட்சியம் செய்கிறேன். அவன் அது கூட இல்லை. என் அம்மா உன் பழைய பொண்ணு இல்லை. நீ வர்றப்போ இங்க பார்க்குற அம்மா வர்றதுக்கு முன்னாடியும் வந்து போன புறமும் வேறு விதமா மாறிடுவா. சரி, அப்புறம் பேசலாம். பாத்ரூம் திறக்கிற சத்தம் கேட்கிறது என்றாள் கோமதி. முதலாக ஏன் பம்பாய்க்கு வந்தோம் என்ற கேள்வி எழுந்தது. கோமதி அலுத்து கொண்டாள். மூர்த்தி அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் திடீரென்று நினைவுக்கு வந்தன. நீ ஏமா மூட்டையை கட்டிண்டு ஓடுற? உன்னை பார்க்கணுங்கிற ஆசையும் பாசமும் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் இங்கே வரட்டுமே. பாசம் அவளை பொறுத்தவரையில் ஒரு எலிப்பொறி. பெண்கள் பேத்திகள் அந்த பொறிக்குள் ஆகாரங்களாக இருக்கிறார்கள். அவள் ஒரு எலி. மயங்குகிறாள், மாய்ந்து போகிறாள். மன குதூகலத்தில் ஒரு உணர்ச்சி வேகத்தில் பாய்கிறாள். பொறியில் சிக்கிக் கொள்கிறாள். விடுதலை. அவளை எல்லோரும் உபயோகித்துக் கொள்கிறார்கள். ஒருவரும் உபயோகமாக இல்லை. மூர்த்திதான். பெண் பிள்ளை எல்லாம் ஓரளவு தூரத்துக்குத்தான் உறவு. உறவை அவள் மிகைப்படுத்தி எதிர் உறவை அதே அளவில் எதிர்பார்ப்பது அறிவீனம். ஆனால் அவளுக்கு விடுதலை இல்லை. அது கிடைக்காது. பெண்களும் பிள்ளைகளும் பேரன்களும் அவளுடைய இதயத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து விழும் விழுதுகள்.
ஒரு விழுதை பீய்த்து இழுக்க அவள் நினைத்தாலே போதும், இதயம் கசியத் தொடங்கிவிடும். விழுதுகளின் கனம் சாரு சொன்ன சம்பவத்தை கேட்ட பிறகும் குறையவில்லை. இரண்டாவது பெண் அகிலா சென்ற வருடம் கேன்சருக்கு இரையான பிறகு சீதா இன்னும் ஆழமாக அவன் மனதில் ஊன்றி போயிருக்கிறாள். அவளிடம் என்ன குறைகள்? எவ்வளவுதான் இருக்கட்டுமே, அவள் கோமதியின் பெண், சீமந்த புத்திரி. கோமதி முருங்கைக்காய் எரிசேரி தயார் செய்ய தன்னை தயார் செய்து கொண்டாள். கடந்த 7 ஆண்டுகளாக சீதாவும் அவளுடைய கழுத்தில் தாலியை கட்டின எஸ் நாத்தும் புற உலகத்துக்குத்தான் தம்பதியாக, அம்மா அப்பாவாக, பெண் மாப்பிள்ளையாக இருக்கிறார்கள். 7 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் பூனாவுக்கு ஒரு மாதர் சங்க விழாவை முன்னிட்டு சென்றிருந்த சீதா எதிர்பாராத வண்ணம் மாதர் சங்க விழாவில் பூசல், விழா ரத்தாகியது. எதிர்பாராத வண்ணம் பம்பாய் திரும்பினாள். ஜூஹூவில் இருக்கும் வீட்டை அடைந்தபோது இரவு மணி 10. காரியாலய அலுவலாகத்தான் கல்கத்தா செல்லக்கூடும் என்று நாத் அவள் புறப்படுவதற்கு 2 நாட்கள் முன்னமேயே சொல்லி இருந்ததால் 19 வயது மனோஜையும் 15 வயது சாருவையும் அந்தேரியில் இருக்கும் நாத்தனார் வீட்டில் சேர்த்துவிட்டு பூனாவுக்கு சென்றாள். கணவர் கல்கத்தா சென்றிருப்பதால் வீட்டில் ஒன்றும் இருக்காது என்று நினைத்தவள் விளக்கு எரிவதை பார்த்ததும் ஆச்சரியமடைந்தாள். கணவருடைய கல்கத்தா பயணம் ரத்தாகி இருக்கக்கூடும் என்ற அனுமானத்துடன் படி ஏறிய அவள் தன்னிடம் உள்ள சாவியால் கதவை திறந்த சத்தம் படுக்கை அறையில் இருந்த நாத்துக்கு கேட்டிருக்க நியாயம் இல்லை. ஏனெனில் அந்த அறை உள்ளே தாழிடப்பட்டிருந்தது. பெட்டியையும் கை பையையும் பம்ப டீபாயின் மேல் வைத்தபோது பக்கத்து அறையில் 2-3 கண்ணாடி தம்ளரும் ஒரு பாட்டிலும் அவளுடைய கண்ணில் பட்டன. கணவர் மாலை வேளையில் யாரோ நண்பர்களை அழைத்து குடித்திருக்கிறார், இப்போது உறங்குகிறார் என்று அவள் நினைத்தாள். ஏன் இப்படி அவர் குடித்து குடித்து தம்மையும் கெடுத்து கொண்டு வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மனவேதனை கொடுக்கிறார் என்று அவள் நொந்து கொண்டிருக்கையில் திடீரென்று படுக்கை அறை கதவு திறந்தது. அடுத்த கணம் சீதா சிலையானாள். சிலை வடித்தாற் போன்ற ஒரு 18 வயது பெண். அவள் இன்னும் சீதாவை கவனிக்கவில்லை. முக்காலே 3 வீசம் நிர்வாணமாக குளியல் அறையை நோக்கி நடந்து போனாள். சீதாவின் மனதில் எல்லா விதமான உணர்ச்சிகளும் ஒரே சமயத்தில் ஊற்றெடுத்து பிரவாகமாயின. அவளால் பேச முடியவில்லை. அப்பெண்ணை பின்தொடர்ந்து நாத் இடுப்பில் ஒரு டவலை சுற்றியவராய் வந்தார். வந்தவர் மனதில் உள் உணர்வாக ஒரு பயம் பிறந்திருக்க வேண்டும். பார்த்தார். சீதா அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். நாத்தும் வாய் திறக்கவில்லை. குளியலறையில் அழுக்கை கழுவிவிட்ட பின் வெளியே வந்த பெண் வெட்கமில்லாத ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டே படுக்கை அறைக்குள் பிரவேசித்தாள். சீதா சிலை நிலையில் இருந்து இன்னமும் திரும்பவில்லை. நாத் மட்டும் அரை பக்கமாக திரும்பி அவசர அவசரமாக ஏதோ முணுமுணுத்தார். உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவசரம், ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வரணும் என்ற குரல் சீதாவின் காதில் கேட்டது. கை பையுடன் அவள் படுக்கை அறையில் இருந்து வெளியேறி வாசல் கதவை நோக்கி நடக்கையில்தான் சீதாவை பார்த்தாள். ஓ, நீதான் அடுத்த பொண்ணா? ஹாய், இவளையும் வர சொல்லியிருக்கீங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்லல? ரொம்ப சரி, போமா போ, குஷாலா இரு. கை பையை வீசிக்கொண்டு அந்த பெண் சென்றாள். சிலை நகர்ந்தது. சோஃபாவில் உட்கார்ந்தது. நாத் அவள் அருகே வந்தார். எதிரே உட்கார்ந்தார். சீதா எழுந்து விஸ்கி பாட்டில் இருந்த அறைக்குள் சென்று உட்பக்கம் தாழிட்டு கொண்டாள். இருவரும் அன்று நடந்ததை பற்றி பேசிக்கொள்ளவில்லை. அவசியம் இல்லை என்று சீதா நினைத்தாள். பேச ஒன்றும் இல்லை என்று நாத் நினைத்தார். 3ஆம் நாள் சீதா விவாகரத்து கேட்டாள். கோர்ட் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றார் நாத். அது இயலாத காரியமாக பட்டது சீதாவுக்கு. சாட்சியங்கள் இல்லை. அந்த பெண் யாரோ, எங்கே இருக்கிறாளோ? மேலும் அவளுடைய 41வது வயது ஓர் 2 கெட்டான் வயதாக இருந்தது. 19 வயது பிள்ளையும் 15 வயது பெண்ணும் என்ன நினைப்பார்கள்? பாம்பே நாகரிக சமுதாயத்தில் சீதா ஒரு பெரிய புள்ளி அல்ல என்றாலும் ஒரு தெரிந்த புள்ளி. ஒரு பெரிய சர்வதேச கம்பெனியில் உயர் பதவியில் இருந்து கொண்டு மாதம் 7000 வாங்கும் நாத் தம்முடைய 46வது வயதிலும்
இரவுக்கு ஒரு பெண்ணாக வாடகைக்கு எடுக்க வசதி படைத்தவர். அவரை எதிர்த்து போராடுவதில் அர்த்தம் இல்லை. கோபித்துக் கொண்டு குழந்தைகளுடன் சென்னைக்கு செல்வதும் அறிவீனம். நஷ்டம் அவளுக்குத்தான். விவாகரத்து கோரிக்கை பிசுபிசுத்தது. கணவனுடைய வாழ்க்கை முறை என்ன என்று புலப்பட்டு விட்டது. திருட்டை கண்டுபிடித்த பிறகுதான் ஒருவன் திருடன் ஆகிறான் என்பது போல அன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகுதான் நரகத்தின் உண்மை அன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகுதான் நாத்தின் உண்மை சொரூபம் புரிந்தது. அந்த சொரூபத்தை அவரிடமே சுட்டி காட்டினால் அவருக்கு நன்மை ஏதும் கிடைக்காது. அவர் மேலும் மேலும் தம் விளையாட்டுகளில் மூழ்குவார். வேறு எந்த நல்ல வழியும் இல்லாத ஒரே காரணத்தால் சீதா தொடர்ந்து நாத்துடன் இருந்தாள். ஆனால் வாழவில்லை. அவருடைய சுண்டு விரல் கூட தன் மீது படாமல் பார்த்து கொண்டாள். உறவினருடைய திருப்திக்காக அவருடன் கல்யாணங்களுக்கு விழாக்களுக்கு சென்றாள். ஆனால் அவள் அவருடன் உறவாடவில்லை. குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக அவள் அவருக்கு உணவு பரிமாறினாள். ஆனால் உள்ளத்தை பரிமாறவில்லை. இதை எஸ் நாத்தும் புரிந்து கொண்டு அவளுடைய மனதின் வழியே நடந்தார். அவளுடைய ஒரு பிறந்த நாளுக்கு வைர நெக்லஸ் பரிசாக அளித்தார். இன்னொரு பிறந்த நாளுக்கு ஃபியட் கார் வாங்கி கொடுத்தார். அவளுக்கு எல்லாம் கிடைத்தன. ஆனால் எதையும் அனுபவிக்க முடியவில்லை. அவர் கொடுத்த ருசிகளை அவளால் ரசிக்க முடியவில்லை. அவர்களுக்கு இடையே இருக்கும் இந்த ரகசியம் இதுவரையில் குடும்பத்தை பாதிக்கவில்லை. பாதிக்கக்கூடாது என்று அவள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தாள். அன்று மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று அப்படியே ஒர்லியில் இருக்கும் சிநேகிதி பூர்ணா தேவியை சந்தித்துவிட்டு சாண்டா குரூஸ் விமான நிலையத்தை அடைந்தாள் சீதா. நேரம் மாலை 4 மணி. ஜப்பான் விமானம் கல்கத்தாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று ஒலிபெருக்கியில் அறிவித்தார்கள். கல்கத்தாவில் வேறு விமானம் ஏறினால் பம்பாய் வந்து சேர 7:30 ஆகும் என்று மனம் கணக்கு போட்டது. ஜப்பான் விமானம் சரியாக 3 மணிக்கு கல்கத்தாவை அடைய வேண்டும். அப்படி அடைந்தால் பம்பாய் விமானத்தை 3:45க்கு பிடிக்கலாம். 6 அல்லது 6:15க்கு பம்பாயை அடையலாம். என்ன செய்ய? ஜூஹுவுக்கே திரும்பி போய்விட்டால் அம்மா போர் அடிப்பாள். சாருவையும் மூர்த்தியையும் இணைத்து பேசுவாள். எவ்வளவு நேரம்தான் விமான நிலையத்தில் காத்திருக்கிறது? திடீரென்று பம்பாய் விமான நிலையம் அலறியது. சிப்பந்திகள் அலறினார்கள், ஓடினார்கள். அவர்கள் போட்ட சத்தத்தில் அலறிக்கொண்டே இருந்த ஒலிபெருக்கி என்ன சொல்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. சீதாவுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. விமான விபத்து. எந்த விமானம் எங்கே நொறுங்கியது? பம்பாய் விமான நிலையம் இப்படி அலறுகிறது என்றால் அந்த விபத்து இங்கே எங்கேயோ அருகேதான் ஏற்பட்டிருக்க வேண்டும். எங்கே? எந்த ஊரில் இருந்து வரும் அல்லது எந்த ஊருக்கு செல்லும் விமானம் நொறுங்கி இருக்கிறது? எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள்? சீதா தன்னந்தனியாக உட்கார்ந்தாள். அவளுடைய கழுத்தில் தாலி கட்டியவனை தாங்கி வந்த விமானம்தான் சில நிமிடங்களுக்கு முன் கல்கத்தா அருகே விழுந்திருக்கிறது என்று அவள் நினைத்தும் பார்க்கவில்லை. உண்மை 5 மணிக்கு தெரிந்தபோது அவள் சிலையாக உட்காரவில்லை, எழுந்தாள். இருந்த அத்தனை பேரும் மொத்தம் 202 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 7 வருடங்களுக்கு முன்பேயே அவளை பொறுத்தவரை மரணமடைந்துவிட்ட எஸ் நாத்தும் அவர்களில் ஒருவர். அவளுக்காக அவர் வாங்கி வந்திருக்கக்கூடிய ஜப்பானிய பொருள்கள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அவளுடைய சலனமற்ற மனதில் எழுந்தது. இந்த எண்ணத்தினூடே அவள் காரை ஓட்டத் தொடங்கினாள். வீட்டை அடைந்தாள். தேங்காய் எண்ணெய் காயும் மனம் வீட்டினுள் பரவி கிடந்தது. ஏற்கனவே ஆளுக்கு 2ஆக வைத்து மனோஜும் சாருவும் முறுக்கை கொறித்து கொண்டிருந்தார்கள். அவள் டெலிபோனை எடுத்தாள். அண்ணனும் தங்கையும் கேள்வி கேட்கும் முன்னே அவளுடைய பேச்சு பதிலாக அமைந்தது. அப்பா, சீதா பேசுறேன். விமான விபத்து. உடனே மூர்த்தியை கல்கத்தாவுக்கு அனுப்புங்கள். மனோஜை இங்கிருந்து அனுப்புறேன். என்ன சொல்றீங்க? தலையில இடியா? என்ன செய்யறது? என் தலையில என்னைக்கோ இடி விழுந்தாகி விட்டது. இல்ல, நான் போகல. சடலம் எல்லாம் வெறும் கறிக்கட்டையா ஆகியிருக்காம். உடனே மூர்த்தியை அனுப்புங்கள். அவள் போனை வைத்தாள். சாரு ஓவென்று அலறினாள். மனோஜ் மௌனமாக நிற்க நீர் தாரை தாரையாக பெருகியது. விஷயமறிந்த கோமதி அடுப்பை அணைத்துவிட்டு ஓடி வந்தாள். என்னடி சீதா, என்ன? என் வயிற்றுல நெருப்பு அள்ளி கொட்டுறையே!
மனோஜ், சீக்கிரம் புறப்படு. நான் விமான நிலையத்துல உன்னை விடுறேன். சீதா, கத்தாதம்மா. உன் மாப்பிள்ளை விமான விபத்துல போயிட்டார். அவர் சடலம் அடையாளம் தெரியாம கருகி இருக்கும். மனோஜ் போறான். மூர்த்தியை அனுப்ப சொல்லியிருக்கேன். மனோஜ், கிளம்புடா. ஐயோ தெய்வமே! சாரு அழ ஆரம்பித்தாள். என் மாப்பிள்ளைக்கு இப்படியா நேரணும்? ஒரு விசேஷம் பார்த்தாயா அம்மா? உன் மாப்பிள்ளைக்கு மனோஜ் கொள்ளி போடுறது என்பது ஒரு மரியாதைக்காக, ஒரு வழக்கத்துக்காகத்தான். அவருக்கு பின் பிளேனே கொள்ளி போட்டுட்டது. தன் தாயார் துக்கத்தின் எல்லையை தாண்டி நின்று பிதற்றுகிறாள் என்று சாரு நினைத்தாள். அப்பாவின் மரணத்தை அவளால் நம்ப முடியவில்லை. அவள் கண்முன் வந்து வந்து போனார். அந்த 18 வயது பெண் சீதாவின் கண்முன் வந்து வந்து போனாள். அவளுடைய கணவனுடன் இருவருமே ஒரே படுக்கையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பெண் வாங்கி கொண்டது ஒரு நாள் கூலி. அது காரணமாக அவள் இப்போதும் சுமங்கலியாக இருக்கிறாள். சீதா வாங்கி கொண்டது ஜன்மாந்தர கூலி. அதனால்தான் அவளுக்கு அவருடைய மரணம் ஒரு புது கோலத்தை உருவாக்கி கொடுத்து விட்டது. அனந்தராமன் சீதாவுடன் டெலிபோனில் பேசிக் கொண்டிருக்கையிலேயே மேற்கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்று தம்முள் யோசிக்கலானார். யோசனைக்கிடையே சீதாவின் குரலில் ஏன் அழுகையின் எதிரொலிகள் இல்லை என்ற ஆச்சரியமும் திகைப்பும் தோன்றின. அவளை பொறுத்தவரையில் என்றைக்கோ இடி விழுந்தாகி விட்டதாமே. இதற்கு என்ன அர்த்தம்? அவளுடைய குரலில் முழுக்க முழுக்க லௌகிகந்தான் ஒலிக்கிறது. தன் கணவர் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன் கல்கத்தா அருகே விமான விபத்தில் கருகி போயிருக்கிறார் என்பதை எந்த விதமான உணர்ச்சி கலவையும் இல்லாமல் தெரிவிக்கிறாள். ஒரு மனைவியின் குரலாக இல்லை, ஒரு வேதாந்தியின் ஞானமும் இல்லை. யாரோ ஒரு வியாபாரி தன்னுடைய சரக்கு பற்றி பேசுவது போல சீதா பேசுகிறாள். ஏன் சீதா இப்படி பேச என்ன காரணம்? அவர் இன்னும் பேச நினைத்தார். பேர குழந்தைகளை சமாதானம் செய்ய, ஆறுதல் சொல்ல விரும்பினார். ஆனால் சீதா அதற்கெல்லாம் இடம் கொடுக்கவில்லை. டெலிபோனை அவளே முடித்து கொண்டாள். பேசி முடித்த பின்னர் அனந்தராமன் டெலிபோன் அருகேயே சில நிமிஷங்கள் நின்றார். மாப்பிள்ளை 53 வயதில் இப்படி ஒரு முடிவு. பம்பாயில் ஒரு பெரிய சர்வதேச கம்பெனியில் சிறந்த பதவி. கிட்டத்தட்ட 7000 ரூபாய் மாத வரும்படி. கல்யாணமாகாத பெண். இன்னும் உடலின் திடகாத்திரத்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும் பிள்ளை. இருவரையும் பெற்ற ஒருத்தி. ஒரு யதார்த்தவாதி. தன் பிள்ளையை கல்கத்தாவுக்கு உடனடியாக அனுப்புகிறாளாம். அவர் மூர்த்தியை சென்னையில் இருந்து அனுப்பி ஏற்கனவே விமானம் கொள்ளி போட்டுவிட்ட அவளுடைய கணவனின் கரிக்கட்டையை மீட்க வேண்டுமாம். அனந்தராமனுடைய நெஞ்சம் கேவியது. போன வருடம் இதே நாளில் அவருடைய பெண் அகிலா கேன்சரில் இறந்து போனாள். பெண்ணின் மரணம் அவரும் சரி மற்றவர்களும் சரி 3 மாதங்களுக்கு மேலாகவே எதிர்பார்த்திருந்ததுதான். அது சம்பவித்த போது பெரும் அதிர்ச்சி ஏதும் அவரை பாதிக்கவில்லை. அவருடைய இரத்தத்தினின்றும் தோன்றிய இரத்தம் உறைந்து போனது நெஞ்சில் ஒரு தீராத புண்ணை தோற்றுவித்தது. அவருடைய மடியிலும் தோளிலும் விளையாடிய ஒரு ஜீவன் பூத்து குலுங்கும் வயதில் மறைந்து போனது புண்ணில் ரணத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த மரணம் ஒரு இடி போன்றது. எஸ் நாத்தை பற்றி அவருக்கு அப்படி ஒன்றும் மனம் பூரிக்கும்படியான நல்ல குணங்களோ சிறப்பு அம்சங்களோ இல்லை. அவன் குடிப்பான். ஆனால் குடிப்பழக்கம் கீழ் மட்டத்தில்தான் குடியை கெடுக்கிறது. மேல் மட்டத்தில் ஒருவன் குடித்தால் அது அவனுடைய அந்தஸ்தின் அளவை காட்டுகிறது. கம்பெனியின் நிமித்தம் குடி மன்னிக்கக்கூடிய குற்றம். மாப்பிள்ளை எஸ் நாத்தின் கலகலப்பு அவர் காதில் ஒலிக்க ஆரம்பித்தது. அவர் பம்பாய் சென்றால் மாப்பிள்ளை கொடுக்கும் உபச்சாரமே தனி. ரயிலடி அல்லது விமான நிலையத்தில் கார் நிற்கும். அதன் பின் டிரைவர் முழுக்க முழுக்க அனந்தராமனை பார்த்து கொள்வான். மாப்பிள்ளையை பார்ப்பதோ அவனுடன் சேர்ந்தாற்போல 15 நிமிஷங்கள் பேசுவதோ துர்லபம். ஆனால் சதா அவர்களிடையே அவன் இருப்பதான பிரம்மையை ஏற்படுத்தி விடுவான். மாமனாரிடம் நாத்துக்கு தனி மரியாதையும் மதிப்பும் உண்டு. பேசும் லட்சியம் ஒன்று, செய்யும் காரியம் இன்னொன்று என்ற இயல்பு இல்லாதவர் மாமனார் என்று பிறரிடம் பெருமையுடன் அவன் கூறிக்கொள்வதாக அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். அந்த மாப்பிள்ளை இன்று இல்லை. முகம் தெரியாமல், அங்க அடையாளங்கள் தெரியாமல் ஒரு பிணக்குவியலில் கிடக்கிறான்.
அனந்தராமன் சற்றே நகர்ந்தார். குளியல் அறையில் இருந்து மூர்த்தி ஹாலுக்கு வந்தான். மூர்த்தி, என்னப்பா, கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? அதாவது கரன்சி நோட்டுகளாக? ஒரு நிமிடம் மூர்த்தி ஆச்சரியத்தில் உறைந்து போனான். அவனுக்கு தெரிந்து இதுவரை இப்படி ஒரு கேள்வியை அவர் அவனிடம் ஏன் யாரிடமும் கேட்டதில்லை. இன்று ஏன் கேட்கிறார்? சொல்லேண்டா. அவருடைய குரல் அவரை காட்டி கொடுத்து விட்டது. வழக்கமான வெண்கல கம்பீர குரலில் இல்லை. தொண்டையில் அடிபட்டிருக்கிறது. அதில் கசிவு உண்டாகி இருக்கிறது. 100 ரூபாய் சில்லறை இருக்கு. சரி, 2-3 நாளுக்கு வேண்டிய துணிமணிகளை ஒரு பொட்டியில போட்டுக்கொள். இன்னும் அரை மணி நேரத்தில் தயாரா இருக்கணும். டிரைவர் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருப்பான். அவனை போக வேண்டாம்னு சொல்லு. நான் பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு அப்படியே இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு ஃபோன் செய்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? நார்த் போயிட்டான். "ஏ- என்ன என்ன சொன்னேன்? அத்திம்பேர் போயிட்டாரா?" விமான விபத்து, கல்கத்தா அருகில். ம், புறப்படு. மனோஜ் நேரா அங்க போறானா? ஜாப்பனீஸ்? ஆமாம். மீண்டும் அனந்தராமன் டெலிஃபோனுக்கு வந்தார். இந்தியன் ஏர்லைன்ஸ். விஷயத்தை கூறியதும் காரியம் எளிதாக முடிந்துவிட்டது. நெருங்கிய உறவினர் என்றால் பயணம் இலவசமாம். அடுத்தபடியாக அட்வொகேட் கிருஷ்ணனுக்கு ஃபோன் செய்தார். மூர்த்தி வந்து கொண்டே இருக்கிறான். 2000மோ 3000மோ பணமா கொடு, அவன் செக் தருவான். கிருஷ்ணன் ஒரு காலத்தில் அவரிடம் ஜூனியராக இருந்தவன். அவனுடைய 2 தம்பிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலின் அதிபர்கள். பெட்டியில் எப்போதும் பணம் குவிந்திருக்கும். செக் அனுப்ப வேண்டாம், அப்புறமா நானே வந்து வாங்கிக் கொள்கிறேன். கிருஷ்ணன் காரணம் எதுவும் கேட்கவில்லை. கேட்க மாட்டான். பெரியவரிடம் அவனுக்கு ஒரு பிள்ளையிடம் கூட காண முடியாத பக்தி, அன்பு, அபிமானம் எல்லாம் உண்டு. கிருஷ்ணா, நாத் இன்னைக்கு விமான விபத்துல போயிட்டான். சாயங்கால வேளையில கையில ரொக்கமா நிறைய இல்லை. மாப்பிள்ளை நாத் போயிட்டாரா? நான் இப்ப அங்க வர்றேன், வந்து கொண்டே இருக்க. வேண்டாம், மூர்த்தி அங்க வரான். நீ பணத்தை தயாரா வை. அவர் டெலிஃபோனை வைத்துவிட்டு திரும்பினார். மூர்த்தி பெட்டியுடன் வந்தான். அக்காவும் மனோஜுடன் புறப்படுறாளா? இல்லை. இல்லையா? இல்லை. ஏனாம்? கரியா போயிட்ட புருஷனுடைய உடலை பார்க்க மனசு கஷ்டப்படாதா? சரி சரி, நீ கிளம்பு. போற வழியில் ஆழ்வார்பேட்டையில். ஆழ்வார்பேட்டை போற வழியில் இல்லையப்பா. சரி, கிருஷ்ணன் வீட்டுக்கு போ, பணம் தருவான். ஏர்லைன்ஸில் ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் விஷயத்தை சொல்லு. உன் பெயரில் டிக்கெட் காத்துன்றிருக்கு. அப்புறம்? அவ்வளவுதான். பாடி? சீதா பேசின பேச்சை பார்த்தால் அவள் அதை பம்பாயில் எதிர்பார்க்கவில்லை. அதான் மனோஜை அனுப்புகிறாள். அப்போ பாடியை எப்படி வேணும்னாலும் டிஸ்போஸ் பண்ணிட்டு வா. சரி, நான் புறப்படுறேன் அப்பா. ஏதாவது சாப்பிட்டாயா? வேண்டி இருக்கல, வயிறு காயும். நான் வரேன். மூர்த்தி நடந்தான். இருடா. என்னப்பா? நானும் கூட வரேன். கல்கத்தாவுக்கா? இல்லடா, மீனம்பாக்கம் வரையில். நீ சீக்கிரம் வந்து விடு. என்ன? ரங்கா கிட்ட சொல்லணும், ராமுவுக்கு சொல்லணும். அவர்களுக்கு நீங்க இன்னும் சொல்லலையா? ஏது நேரம். சீதாவுடன் பேசின கையுடன் உங்கிட்ட சொன்னேன். அப்புறம் டிக்கெட்டுக்கு ஏர்லைன்ஸ் பணத்துக்கு கிருஷ்ணன். ரங்கா ராமுகிட்ட இப்பவே சொன்னாதான் ஆச்சா? மெதுவா தெரிந்து கொள்ளட்டும். இப்பவே நான் பண்ணிட்டு வந்துடுறேன். பெரிய அண்ணா கிட்ட சொன்னா சின்ன அண்ணாவிடம் அவன் தகவல் கொடுப்பான். பேசாம கார்ல ஏறு. மீனம்பாக்கத்தை கார் அடைந்ததுமே, அப்பா, எப்ப பிளேன் புறப்படும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. என்னை மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு கல்கத்தா போகிறார்களோ, அதனால நீங்க இப்பவே திரும்பி போய்விடுங்கள் என்றான் மூர்த்தி. சரிடா, போனது மாத்திரையை போட்டு கொள்ளுங்கள். சரி, வர சித்திரைக்கு நாத்துக்கு 53 நிறையும். இனிமே பேசி என்ன புண்ணியம்? சீதா பாம்பேல இனிமே எப்படி இருப்பாள்டா? அதை பத்தி இன்னைக்கு பேசுவானேன். நிறைய டைம் இருக்கு. நீங்கள் புறப்படுங்கள். ஒரு வேடிக்கை பார்த்தாயா மூர்த்தி? என்னப்பா? அலுத்துக்காமல் கேளுடா. நான் போயிடுறேன். விமான விபத்துல போயிட்ட ஒருத்தனை பார்க்க அதே விமானம்தான் அவசியப்படுறது. இப்ப மனுஷனுடைய நம்பிக்கை அசைக்க முடியாத ஆலமரமா, இல்லை முட்டாள்தனமான கண்மூடித்தனமா? பறக்கிற பிளேன் எல்லாம் கீழே விடறதுன்னு ஆயிட்டா அப்புறம் காத்தாடியை கூட யாரும் தொடமாட்டா அப்பா. அவன் விடை பெற்று கொண்டு கை பெட்டியுடன் நடந்து சென்றான். அனந்தராமன் காரில் திரும்பினார். வீட்டை அடைந்த போதுதான் ரங்காவின் கார் கண்ணில் பட்டது. ரங்காவுக்கு எப்படி விஷயம் தெரிந்திருக்கிறது?
இல்லை, அவன் வேறு காரியமாக பெண் மாலுவின் கல்யாணத்துக்கு பணம் கேட்க வந்திருக்கிறானோ? திண்ணையில் ராஜம்மாள் நின்று கொண்டிருந்தாள். 2 பேரும் பெண்டாட்டிகளுடன் வந்திருக்கிறார்கள். விஷயம் அவர்களுக்கு எப்படி தெரியும் ராஜம்மா? நீங்க போனதும் நான் டெலிஃபோன் பண்ணேன். நீ டெலிஃபோன் பண்ணையா? அனந்தராமன் வியப்புடன் ராஜம்மாளை நிமிர்ந்து பார்த்தார். ஆமாம், மூர்த்தியும் இல்லை. இவ்வளவு பெரிய வீட்டில் ராத்திரி தன்னந்தனியா? நீங்க இந்த துக்கத்தை சுமந்து கொண்டு எப்படி இருப்பேள்? அவர்களுக்கு காப்பி கொடு. கொடுத்தாச்சு. சரி, சாப்பாட்டுக்கு வழி பண்ணு. தோ. அப்பாவின் வருகை அறிந்ததும் மூத்தவன் ரங்காவும் இரண்டாம் அவன் ராமுவும் ஹாலுக்கு வந்தார்கள். சொர்ணமும் ருக்மிணியும் உடன் வந்தார்கள். நீங்கள்லாம் ஏன் இப்படி சிரமப்பட்டு வந்திருக்கிறீர்கள் என்றார் அனந்தராமன். யாரும் பதில் சொல்லவில்லை. ஏண்டா ராமு, சுஜாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ருக்மணி பதில் சொன்னாள். டைபாய்டு தான். குளோரோமைசிடின் கொடுத்துருக்கு. இப்ப ஜுரம் அடங்கி இருக்கு. ஆனா படுக்கையை விட்டு எழுந்திருக்கப்படாது. அவ காலேஜுக்கு 1 மாசம் போக வேண்டாம். டிசம்பர்ல பரீட்சை என்றான் ராமு. மாலு எப்படியடா இருக்கா? நன்னா இருக்கா. அவளுக்கு எதுக்கு இந்த ஸ்கூல் டீச்சர் வேலை? சொர்ணம் பதில் சொன்னாள். வீட்டில் போர் அடிக்கிறதாம். கார்த்தால 8:30 போனால் சாயங்காலம் 5 மணி ஆறது. கத்தி கத்தி தொண்டை ரணம் ஆயிட்டது. பாலை காய்ச்சறப்போ கொஞ்சம் மிளகை உடைச்சு அதில் போட்டு குடிக்க சொல்லிடா ரங்கா. சரிப்பா. ஏன் எல்லாரும் நிற்கிறேள்? ஓ, நான் இன்னும் உட்கார்லேனா? அவர் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார். முன்னால் டீப்பாயின் மேல் எலுமிச்சை நிறத்தில் அரை சந்திர வடிவத்தில் வினோதமான ஒரு டிரான்சிஸ்டர் இருந்தது. அது கண்ணில் பட்டது. இது நாத் சிங்கப்பூரில் வாங்கினது என்றார் அனந்தராமன். வயசு காலத்துல இப்படியொரு துக்கம் வந்திருக்க வேண்டாம் என்றாள் ருக்மிணி. அவளுக்கு ஏதாவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் சமயத்துக்கு ஏற்றாற் போல பேசுவதில் கெட்டிக்காரி. போன வருஷம் அகிலா என்றான் ரங்கா. ஏன் ஞாபகப்படுத்துற ரங்கா? நானே மறக்கணும்னு பார்க்கிறேன். ஆமாம், மாலுவுக்கு புள்ளை பார்த்துட்டாயாமே? ஆமாம் என்றாள் சொர்ணம். மூர்த்தி சொன்னான். ஐஏஎஸ்ன்னு சொன்னான். இப்ப என்னப்பா கல்யாணத்தை பத்தி பேச்சு என்றான் ரங்கா. ஏதானும் பேசிண்டே இருந்தாதான் மனசு வெடிக்காம இருக்கும் என்றாள் ருக்மணி. ஆனா ரங்கா சொல்றது சரிதான். இந்த வேளையில நான் கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்திருக்கப்படாது. என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. சீதா அக்கா தைரியசாலி, துணிச்சலுடன் சமாளிப்பாள் என்றாள் ருக்மணி. ராமு. என்னப்பா? தோ அந்த ஷெல்ஃபில் சீட்டு கட்டு இருக்கு, அதை எடு. சரிப்பா. எல்லாரும் உட்காருங்க. கழுதை ஆட்டம் ஆடலாம். 5 பேர் இருக்கோம். என்னப்பா இது? ரங்கா முணுமுணுத்தான். ஆடலாம்டா. பேசிக்கொண்டே போனா திரும்ப திரும்ப நாத், சீதா, அகிலா எல்லாரும் வருவா. நான் சம்பந்தம் இல்லாம ஏதானும் உளருவேன். கொஞ்ச நேரம் ஆடுவோமே. அப்பா சொல்றத கேட்போமே என்றாள் சொர்ணம். அவரையும் மீறி உள்ளூர சிரிப்பு வந்தது இப்போது. அப்பா சொல்றதை கேட்போமே என்று கூறும் இதே சொர்ணம்தான் கல்யாணமான 1 வருஷத்துக்குள் கணவனை முன்றானையில் முடி போட்டு தனியாக அழைத்து கொண்டு சென்றவள். அன்று அவர் அதை தடுக்க என்ன முயன்றும் பலிக்கவில்லை. அன்று ரங்காவை தனி குடித்தனம் நடத்த சொல்லாமல் இருந்தால் ராமுவும் அவருடன் இருந்திருப்பான். 2 பிள்ளைகளும் மருமகன்களும் பேரன் பேத்திகளும் இந்த பெரிய வீட்டில் ஜே ஜே என்று இருந்திருப்பார்கள். ஆலமரம் கண்ணில் பட்டது. விழுதுகள் விழுதுகள். அவை எங்கே? திடீரென்று ராமுவின் குரல். கிளாவர் ஜாக்கி இல்லப்பா. ஜோக்கர் தான் கிளாவர் ஜாக்கி என்றார் அனந்தராமன். ஆட்டம் ஆரம்பித்தது. மனோஜ் ஒரு சிறு பெட்டியுடன் காரில் இருந்து இறங்கி அம்மாவுக்காக காத்திருந்தான். சீதா காரை மெதுவாக ஓட்டியபடியே அதை நிறுத்த இடம் தேடினாள். எளிதில் கிடைக்கவில்லை. 100கணக்கான கார்கள் ஒன்றோடு ஒன்று தொட்டு உராய்ந்து கொள்ள துடிப்பது போல நின்று கொண்டிருந்தன. தகுந்த இடத்தில் நிறுத்தி பூட்டிவிட்டு அம்மா திரும்பி வர குறைந்தது 1/4 மணி நேரமாவது ஆகும் என்று நினைத்த மனோஜ் அம்மா ஓட்டும் கார் செல்லும் திசைகளை எல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். அம்மா எங்கே போகிறாள்? பல அணிகளையும் வரிசைகளையும் தாண்டி செல்கிறாள். மனோஜ் நின்றான். அவனுக்கு கால் வைக்கவில்லை. கை பெட்டி பாரமாக படவில்லை. கீழே வைத்தால் சௌகரியமாக இருக்கும் தான். ஆனால் பயந்தான். கண் மூடி கண் திறக்கும் நேரத்தில் எவனாவது தூக்கி கொண்டு
கூட்டத்தில் மறைந்து விடுவான். அம்மா கொடுத்து வைத்திருந்த 4000 ரூபாய், பேண்ட், ஷர்ட் எல்லாம் பெட்டியில் இருக்கின்றன. பெட்டி கையிலேயே இருக்கட்டும். அப்பா விமான விபத்தில் இறந்துவிட்ட செய்தி மனோஜை வெகுவாக தாக்கியிருந்தது. அப்பா அவனை பொறுத்தவரையில் ஒரு வழிகாட்டி. இனிமேலும் அவனுக்கு யாரும் வழிகாட்ட தேவையில்லை என்றாலும் அவர் திடீரென்று இறந்தது அவனுடைய சக்தியையே பிழிந்து விட்டது போல தோன்றியது. அவன் பிடெக்கை முடித்ததும் ஒரு பெரிய கம்பெனியில் அப்பாவின் சிபாரிசு இல்லாமலேயே வேலை கிடைத்தது. ஆனால் அப்பா அந்த வேலையில் சேர வேண்டாம் என்று மேலே படிக்க வைத்தார். அமெரிக்காவுக்கு போனான். திரும்பி வரும்பொழுது அவன் ஒரு MBA, வயது 24. மீண்டும் ஒரு பெரிய வேலை, மாதம் 2000. அப்பா மீண்டும் தடுத்தார். ஆனால் மேற்படிப்புக்கு அனுப்பவில்லை. அவருடைய மனதில் ஒரு திட்டம் உருவாகி இருந்தது. பம்பாயில் ஓர் உற்பத்தி நிறுவனம் துவங்க வேண்டும். அதை மனோஜ் நடத்த வேண்டும். அந்த தொழிற்சாலையில் எஸ் நாத் வேலை பார்க்கும் சர்வதேச கம்பெனிக்கு தேவையாக இருக்கும் சில இயந்திர கருவிகளை தயாரிக்க வேண்டும். 2-3 ஆண்டுகளில் ஆண்டுக்கு குறைந்தது 15 லட்சம் ரூபாய்க்காவது வியாபாரமாகும். சிறு இயந்திரங்கள் தயாரிப்பதில் இருக்கும் லாபம் பெரும் இயந்திரங்களில் இல்லை. 50,000 ரூபாய் பெருமானமுள்ள மோட்டார் காரில் இருக்கும் சிறு சிறு பாகங்களில் தனி அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு கார்பரேட்டர், ஒரு பிஸ்டன் ரிங், ஒரு ஃபேன் பெல்ட் அல்லது ஸ்பீடோமீட்டரின் உற்பத்தி விலையை விட குறைந்தது 8 மடங்காவது விற்பனை விலை இருக்கும். கார் தயார் செய்யும் தொழிற்சாலைகள் உபகரணங்களை தனியாக தயார் செய்வதில்லை. தங்களுடைய தேவைக்கேற்ப பல சிறு தொழில் அலுவலகங்களிலிருந்து வாங்கிக் கொள்கிறார்கள். மனோஜின் தந்தை எஸ் நாத் இதை கண்கூடாக அனுபவ ரீதியில் பார்த்து அறிந்தவர். பம்பாயில் இருந்து சில மைல்கள் தள்ளி ஒரு தொழில் கூடம் அமைத்தால் வருங்காலத்துக்கு கவலையே இல்லை என்பது அவர் எண்ணம். மனோஜுக்கு அப்பாவின் எண்ணமோ திட்டமோ பிடிக்கவில்லை. படித்து முடித்த பின் வீட்டில் விரதாவாக இருப்பானேன்? அப்பாவின் திட்டம் இன்னும் சிந்தனை அளவில்தான் இருக்கிறது. செயல்பட இன்னும் எத்தனை மாதங்கள் அல்லது ஆண்டுகளாகுமோ? அதற்குள் அவன் துருப்பிடித்து போய்விடுவான். என்ன செய்ய? தன் நன்மைக்காக, தன் எதிர்காலத்துக்காகத்தான் அப்பா இப்படி அவனை ஒரு வேலையில் சேரா வண்ணம் தடுக்கிறார் என்பதை அவன் அறிவான். இந்த காரணத்தினால் அவனுக்கு தகப்பன் மீது தாபமோ கோபமோ ஏற்படவில்லை. அம்மாவின் சில பல பழக்க வழக்கங்களையும் போக்குகளையும் மனதுள் வெறுத்து கூட அவனுக்கு அம்மா மீது என்றுமே கோபம் அல்லது எரிச்சல் அல்லது கசப்பு ஏற்பட்டதில்லை. ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் அமர்ந்துவிட்டால் அங்கே ஞான மார்க்கத்துக்கு வழி இல்லை. வியாபார முன்னேற்றத்துக்காக ஒயினிலிருந்து உமன் வரை எல்லாம் தர்ம நியாயங்கள்தாம். அப்பா எவ்வளவோ பலவீனங்களுடன் இருந்த போதிலும் அவனுக்கு பலமாக இருந்தார். இந்த விஷயத்தில் அவருக்கும் அம்மாவுக்கும் அதல பாதாள வித்தியாசம். அம்மாவுக்கு குற்றம் சொல்லத்தான் தெரியும். எது செய்தாலும் அப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்திருக்க வேண்டும் என்று குறை கூறத்தான் தெரியும். ஆனால் அப்பா அப்படி இல்லை. செய்தது குற்றமானாலும் குறையானாலும் விட்டு விடுவார். அமைதியாக ஆனால் ஆழமாக கற்றுக் கொடுப்பார். அனுபவம் என்பதே தவறுகளிலிருந்து ஏற்படும் படிப்பு என்பது அவருடைய சித்தாந்தம். இன்னொரு எண்ணமும் மனோஜின் மனதில் தோன்றியது. சீதா அவனை எப்போதும் அப்பாவுடன் இணைத்தே பேசினாள். அம்மாவுக்கு சாரு என்றால் தனி அபிமானம். இதை அவன் ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்பா 2 குழந்தைகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கையில் அம்மா மட்டும் ஏன் சற்று வித்தியாசமாக நடந்து கொள்ள வேண்டும்? இதற்கு காரணம் ஒருவேளை முக சாயலில், நடக்கும் அசைவில், கண்களின் பார்வையில் அவன் தன் அப்பாவை கொண்டிருக்கிறான் என்பதாக இருக்குமோ? சாரு முழுக்க முழுக்க அம்மா, உயரத்திலும் சரி நிறத்திலும் சரி, அம்மா அப்பாவை வெறுக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியும். அவருடைய சாயலில் பிள்ளையும் இருக்கிறான் என்று அவனையும் அம்மா உள்ளூர வெறுக்கிறாளோ? ஆனால் இது எப்படி சாத்தியம்? எந்த தாயும் தான் பெற்றதை வெறுக்க மாட்டாளே. அம்மாவும் அப்பாவும் கடந்த சில ஆண்டுகளாக வெறும் தம்பதி கோலத்தில்தான் இருக்கிறார்கள் என்பதை மனோஜ் அறிவான். அவன் பள்ளிக்கூடத்திலும் ஏன் கல்லூரியிலும் படிக்கிற நாட்களில் அம்மாவும் அப்பாவும் பரஸ்பரம் செய்து கொள்ளும் சேஷ்டைகளை கண்டு தலை குனிவான்.
ஒரு சம்பவம் இன்று நடந்தது போல கண்முன் நின்றது. அவனுக்கு வயது 8, சாருவுக்கு வயது 4. அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தார்கள். சாரு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் இன்னும் தூங்கவில்லை. நட்ட நடுஹாலில். அப்பா அம்மாவை தூக்கி இரு கைகளிலும் ஏந்தினார். அம்மாவின் புடவை விலகியது. இங்க வேண்டாம் என்றாள் அம்மா. குழந்தைகள் விழித்துக் கொள்ளும். அப்பா விடவில்லை. அம்மா வெட்கத்தில் திமிரி இருக்க வேண்டும். அவரிடமிருந்து விடுபட்டு உள் ஆடைகளுடன் படுக்கை அறைக்கு ஓடினாள். அன்று நீண்ட நேரம் மனோஜ் தூங்கவில்லை. ஆண் பெண் உறவை பற்றியோ ஆண் பெண் உறவை பற்றி அறியாத வயதானாலும் அப்பா அம்மாவுக்கிடையே என்னவோ விஷயங்கள் எல்லாம் உண்டு என்று புரிந்து கொண்டான். இந்த சம்பவத்தைப் போல பல சம்பவங்களை அவன் பார்த்திருக்கிறான். இதனால் தானோ என்னவோ அவன் வாலிபன் ஆனதும் பெண்களின் ரகசியங்களை அறிய முற்பட்டான். பம்பாயில் காசு கொடுத்தால் எல்லாம் கிடைக்கும், எதுவும் கிடைக்கும். ஓரிரு நண்பர்கள் மூலம் சிவப்பு விளக்கு பகுதிக்கு சென்றான். அங்கே அவனுக்கு தோன்றிய முதல் உணர்ச்சி அருவருப்பு. உடலை விற்கும் தொழில் அவனை பாதிக்கவில்லை. ஆனால் தொழிலை நடத்தும் விதம்தான் அவனுடைய சிந்தனையை கிளறியது. ஒருவன் ஒருத்திக்கு 30 ரூபாய் கொடுத்தான் என்றால் தரகனுக்கும் அந்த ஒருத்தியை பாதுகாக்கிறவனுக்கும் தான் பணம் போகிறது. அந்த ஒருத்திக்கு கிடைப்பது துணியும் சோறும் அடிமை வாழ்வும் தான். ஒரு நாள் அனுபவமே வாழ்க்கை பாடமாக அமைந்தது. இரவு நேரங்களில் உறக்கம் பிடிக்காமல் அவன் படுக்கையில் பொருளுகையில் பைத்தியக்கார கற்பனைகள் அவனுள் ஓடும். எத்தனையோ ஏழை குடும்பங்களைப் போல இருந்திருந்தால் அவனுடைய உயிருக்கு உயிரான தங்கை சாருவை ஒரு கயவன் கடத்தி சென்று கம்மாத்திபுராவில் விற்றிருந்தாள். கண்டவர்கள் அவனுடைய தங்கை சாருவை எப்படியெல்லாம் அலங்கோலப்படுத்துவார்கள். திடீரென்ற கற்பனை வேறு விதமாக ஓடும். எத்தனையோ பணக்கார வீட்டு பெண்கள் குடித்துவிட்டு தரக்குறைவாக நடந்து கொள்கிறார்களே, ஏன்? சாரு அப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டாள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்வான். ஏன் சாரு மட்டும் ஒரு விலக்கு என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவள் அப்படி இருக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை மேலோங்கி இருந்தது. இந்த நம்பிக்கையே தங்கை மீது எல்லை கடந்த வாஞ்சையையும் பாசத்தையும் வளர்த்தது. ஒரு நேர்முக அனுபவத்துக்கு பிறகு அவன் பால் உணர்வு என்ற விஷயத்தையே மறந்தான். இயற்கை எதிர்த்தது. அவன் இயற்கையை வெல்ல முயன்றான். அமெரிக்காவிலேயே வெற்றி கிட்டிய பிறகு அவனுக்கு புது தெம்பும் தைரியமும் பிறந்தன. இருப்பினும் சில சமயங்களில் உடலின் வெறி மண்டையில் இடிக்கத்தான் இடித்தது. ஒரு நாள் ஒருவன் சொன்னான், தேக பயிற்சி செய், செக்ஸை மறக்க அதுவும் ஒரு வழி. அதன் பிறகுதான் தாதர், சிவாஜி பார்க், தேக அபியாசங்கள். அம்மா தூரத்தே வந்து கொண்டிருந்தாள். கணவர் கல்கத்தாவில் கருகி கிடக்கிறார். மனைவி சலனமில்லாத சந்நியாசினியைப் போல நிதானமாக வருகிறாள். ஏன்? மீண்டும் பழைய நினைவுகள். கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் ஒரே படுக்கை அறையில் தூங்குவதில்லை. என்ன காரணம்? வெளியே தம்பதியாக இருப்பவர்கள் உள்ளூர விலகி நிற்கிறார்களோ? இந்த கேள்விக்கு 2 பேர்கள்தாம் பதில் சொல்ல முடியும். அவர்களில் ஒருவர் போய்விட்டார். இன்னொருத்தியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவள் அவனுடைய தாய். மனோஜ் காத்து நின்றான். சீதா வந்து கொண்டிருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.